ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. டைட்டில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, வரக்கூடிய ஜூலை 1, 2025 முதல் 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்னென்ன 3 முக்கியமான அறிவிப்புகள், அப்படி என்ன வரக்கூடிய, அதாவது இந்த மாதத்தோடைய இறுதி 30ஆம் தேதிக்குள் ஓகேங்களா, நீங்கள் கைரேகை பதிவு கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட்டாக நாம் பார்க்க போகிறோம். 2வது அப்டேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்தில் உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் உதவித்தொகை தர இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது 2வது அப்டேட்டுங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டு அப்ளை பண்ணோம், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஸ்கீம் எப்படி நம்ம பயன்படுத்தி இது எல்லோருமே பார்க்க போகிறோம் 2வது அப்டேட்டில். அடுத்ததான் 3வது ரொம்ப முக்கியமான அப்டேட், இம்பார்ட்டண்டான அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய நிறைய பேருக்கு அது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, கலைஞர் உரிமை தொகை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக மாதம் தவணையாக 1000 ரூபாய் அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா, மாதம் இந்த 1000 ரூபாய் கணக்கு வைக்கப்பட்டு வருவது யாருக்கெல்லாம் அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிட போகிறாங்க, அது குறித்து ஒரு 3வது அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க. இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும், அதாவது 2024 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு இந்த கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ அனைவருக்குமே கிடச்சிச்சா பார்த்திங்கன்னா இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களில் பாதி பேருக்கு மேலே ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அந்த பாதி பேருக்கு மேலே இருப்பவங்க மீண்டும் விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க பாதி பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க, அதாவது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரிஜெக்ட் செஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அதே மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் புதுசாக ரேஷன் கார்டை வாங்கி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மீண்டும் எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும், அதற்கான முழுமையான அப்டேட் எல்லாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் உடைய தினசரி அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்குங்க. ஸோ ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வந்திருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணால் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மொபைலில் ஈஸியாகவே உடனுக்குடன் வருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஜூன் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடைசி தேதி. தவறினால் அந்த கார்டு ரத்து செய்ய ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் NPHC, HEAP, NPAI இந்த ரேஷன் கார்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோருக்குமே வழங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்காகுங்க. எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் வேணும்னாலும் இந்த ஸ்மார்ட் கார்டு அவசியமாக தேவைப்படுது இல்லையா? ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டலாம். கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாதம் தானே கைரேகை எல்லாமே வச்சுட்டு அரிசி எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். எதற்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நாங்கள் கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா மாதம் நாங்கள் பார்த்திங்கன்னா கைரேகை வச்சு தாங்க நாங்கள் எல்லாமே வாங்குகிறோம். இப்போ எதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் மேலே கேட்குறாங்க. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நமக்கு வழங்கிட்டே வராங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருப்பீங்க, கைரேகை பதிலாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போய் அங்கேயே தங்கி குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவர்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா சேர்த்து தான் அவங்களுக்காக பார்த்திங்கன்னா அரிசி, சர்க்கரை, ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபிங்கரை வச்சு தான் ஆகணும். இப்போ வச்சுன்னா அவங்க எப்படி வர முடியும், இல்லைன்னா அவங்க பேரை பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டிலேருந்து நீக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வந்திருக்காங்க. இல்லைன்னா இறந்து போனவர்களுடைய பெயர்களை உடனடியாக நீக்கணும். அது மட்டுமே இல்லாமல் இறந்து போனவர்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கார்டில் இருக்குது. அவங்க நீக்கலாமலே அவங்களுக்கும் சேர்த்து அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க.
ஸோ தமிழ்நாடு அரசுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் போட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு முறைகேடு தான். ஸோ இந்த மாதிரியான முறைகேடு எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் கட்டாயம் ரேஷன் அட்டைகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்மார்ட் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்கள் அனைவருமே ரேஷன் கடைக்கு சென்று நீங்கள் கட்டாயம் கைரேகை பதிவை செஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சிகரமான தகவல் கூட நம்ம அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் கைரேகை பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு ஆதாருடைய அப்டேட்டுமே செஞ்சுருவாங்க. ஓகேங்களா. ஆதார் நம்பருமே நீங்கள் அப்டேட் செஞ்சிடணும். அந்த ஆதார் நம்பர் அப்டேட் எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், ஸோ என்னோடய ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக ஆதார் நம்பரையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் அதை விட ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது உங்களுடைய மொபைல் நம்பரை இணைச்சிடணும். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நீங்கள் என்பிஹெச் அந்த கார்டு வச்சுருக்கலாம், இல்லை பிஏஜி ஸோ இந்த மாதிரி கார்டு எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே உடனடியாக கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 முடித்தா மட்டும்தான், இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா செயல் இழப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஏபி கட்சி, பிஏ கட்சி, இந்த ஏஒய்ஏ, ஏபி, ஸோ இந்த மாதிரி அட்டைகளுக்கு, ரேஷன் அட்டைகளுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்தில் இவர்களுக்கு 4000லேருந்து 8000 ரூபாய் வரை உதவித்தொகையாக வழங்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் எப்படி இருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துலேருந்து ஸ்கீமுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். எங்கே போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்தின் மூலமாக இதை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகை. இந்த கலைஞர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2024 முதல் மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணிட்டாங்க. கலைஞர் உரிமை தொகை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 1,16 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 22 மாதங்களாக கலைஞருடைய உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ வந்து 22 மாதங்கள் தவணைகளாக 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. மீதி இருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ட்டு அவங்களையும் மறுபரிசீலனை செஞ்சுருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகையை மீண்டும் வந்து மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா சில இடங்களில் தமிழகம் முழுவதும் 9000 இடங்களில் முகாம்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த முகாம்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிச்சலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துடைய தாலுகா ஆஃபீஸ்லையுமே முகாம்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க, தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. அதே மாதிரி நீங்கள் போன தடவை எதனால் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்ற காரணம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது சொன்னால் மட்டும்தான் உங்களை அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்து உங்களால் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இந்த ரேஷன் கார்டோடைய சம்மந்தமான 3 விதமான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் ரேஷன் கார்டு சம்மந்தமான முக்கியமான தகவல்களை நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.